கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவுத்துறையில் இப்பொழுது செயலர் அவர்களும் அதே போல பதிவாளர் அவர்களும் மற்றும் கூடுதல் பதிவாளர் அவர்களும் கடந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்னர் புதிதாக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலை இந்த துறையில் அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அலுவலர்களுக்கு அவர்களுடைய கடந்த கால பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு என்பதை எல்லாம் உணர்ந்து இனி எதிர்காலத்தில் எப்படி இந்த துறையை வழிநடத்த வேண்டும் என்று ஆய்வு செய்கின்ற சந்திக்கின்ற முதல் அறிமுக கூட்டமாகவும் இந்த கூட்டம் ஆய்வு கூட்டத்தோடு இணைந்து நடக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியானது. குறிப்பாக அதில் புதிதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சுதந்திர தின உரையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மலிவான விலையில் மருந்துகள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை செய்து அதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 380 மருந்தகங்கள் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது மேலும் தொடங்கப்படுகின்ற முதல்வர் மருந்தகங்கள் 1000 என்ற அந்த எண்ணிக்கையை கூட்டுறவுத்துறையே செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய கூட்டுறவு சங்கங்களின் சார்பில் 500 கடைகளும் புதிதாக தொழில் முனைவோர்கள், அதாவது மருந்தகங்கள் பற்றி படித்து பட்டயம் பெற்றவர்கள், அவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு சுய தொழிலை மேற்கொள்வதற்கும் இது வழிவகுத்திருக்கிறது. அந்த வகையில் 500 புதிய தொழில் முகவர்கள் சுயதொழில் செய்வதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு பயன்பட்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியானதை எல்லோரும் இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள். குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்பு பயன்பட்டிருக்கிறது என்பது ஒருபுறம் மகிழ்ச்சி. அதைப்போல மருந்துகள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியும் இதன் மூலமாக நடக்கிறது. ஆகவே இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகின்ற இந்த அறிவிப்பு தான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பினுடைய சிறப்பு. ஆக இப்போ 1000 மருந்தகங்களை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திறக்க வேண்டும் என்றால் அதற்காக இங்கே தனியார் தொழில் முனைவோர் புதிதாக தொழிலை தொடங்க வருபவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அரசின் சார்பில் அவர்களுக்கு உதவித்தொகையாக மானியமாக வழங்கப்படுகிறது. அதை 2 பிரிவுகளாக ஒரு இடத்தை பிடிக்கிறது. தளவாட சாமான்கள் அதை போல உள்ள அமைப்புகளை எல்லாம் அமைத்த பிறகு அது 50%. அதன் பிறகு அவர்கள் மருந்து கொள்முதல் போன்றவற்றிற்காக ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு 50%, ஆக 100% 2 பிரிவாக வழங்குவது என்று அறிவித்து அந்த பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அவை அனைத்துக்கும் இணைய வசதிகள், குறிப்பாக பெயர் பலகை, இவையெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள்லாம் சிறப்பாக நடக்குது. மேலும் வருகிற 24 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் 1000 மருந்தகங்களில் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். வேற என்ன, தமிழ்நாடு மருந்து கழகம், அதாவது அரசு பொது மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொள்முதல் செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஒன்று. அதன் மூலமாக குறிப்பிட்ட சில மருந்துகளை அவர்கள் மூலமாக அவர்கள் கொள்முதல் செய்து துறைக்கு தருவார்கள். துறையின் மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் அங்கங்கு கிடங்குகள் வைக்கப்பட்டு அனைத்து மருந்தகங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும். எஞ்சியதை வெளி மார்க்கெட்லேயும் இந்த ஜெனட்டிக் மெடிசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்துகளை வெளி கொள்முதல் செய்து அவர்கள் விற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் உண்டு. ஆகவே அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற அந்த மருந்துகளை மட்டும்தான் விற்க வேண்டும் என்பதல்ல, தேவைப்படுகின்ற பிற மருந்துகளையும்
தனியாக கொள்முதல் செய்து அவர்கள் விற்றுக்கொள்ளலாம். மத்திய அரசு அவங்களுடைய மருந்து பாதி ரேட் அப்படின்றாங்க. தமிழக அரசு இந்த மருந்துகள்ல வந்து விலை எந்த மாதிரி இருக்க போகுது? வேறு எந்த மருந்தகங்களிலும், அது தனியார் மருந்தகங்களாக இருந்தாலும் சரி, பிரதமர் மருந்தகங்களாக இருந்தாலும் சரி, எந்த மருந்தகங்களிலும் இல்லாத அளவிற்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் விநியோகிக்கப்படும், விற்பனை செய்யப்படும். கூட்டுறவு நெருக்கடியில் இருக்காங்க. இந்த 3 லட்சம் ரூபாய் நிதின்றது ரொம்ப குறைவா இருக்கு. அரசிடம் வந்து கூடுதல் நிதி கேட்கிறாங்க. அது சம்பந்தமா ஏதாவது கேட்கப்படுமா? இந்த மருந்து எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நெருக்கடிகள் கொடுக்குறவங்களுக்கும் இருக்கும், வாங்குறவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும். உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம் என்று இப்பொழுது தருகின்ற இந்த 3 லட்சத்தையும் முழு மகிழ்ச்சியோடு புதிய தொழில் முனைவோர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தேவையான பணியாளர்கள் ஆங்காங்கு இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் எதிர்காலத்தில். அதாவது அதெல்லாம் இல்லாமல் இல்லை அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு மருந்து கடையை திறக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம், ஒரு துறை முயற்சி செய்யாது. ஆகவே என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். இல்லை, எல்லா வகையிலும், அதாவது மக்கள் தொகையை பொறுத்து இருக்கு, மருந்துகளை பயன்படுத்துவதை பொறுத்து இருக்குது. இது மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு பெரிய நகரம் தான். ஆனால் இப்போ மற்ற ஊரெலாம் அதுக்கு அடுத்து தான் இருக்கும். இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை தான் முதல் இடத்துல இருக்குது. 52 மருந்தகங்கள் மதுரை மாவட்டத்திலும், அதற்கடுத்தபடியாக கடலூர் 49 மருந்தகங்களும், கோவையில் 42, தஞ்சையில் 40, இந்த மாதிரி எண்ணிக்கை இருக்குது. ஆக தேவைகள் இப்போ சென்னையை பொறுத்தவரை மக்கள் தொகை இதுக்கெல்லாம் பார்த்தா மதுரையை விட 2 மடங்கு 3 மடங்கு வந்திருக்கணும். ஆனால் இங்கே இட வசதி அது இதெல்லாம் பார்த்து பெற வேண்டியது. சென்னை இதுக்கு கீழே இருக்கு. சென்னையில் 37 மருந்து. கேரளால மருத்துவமனை இருக்கு சார். கூட்டுறவுல குறைந்த விலையில தரமான மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாங்க சார். நம்ம டீமும் போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க. கூட்டுறவு அதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மருத்துவமனைகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதில், நிறைவேற்றுவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாநிலத்திற்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த திட்டம் கேரளாவில் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். எதிர்காலத்தில் துறையின் சார்பில் அலுவலர்கள் அங்கே சென்று ஆய்வு செய்து நம்முடைய மாநிலத்திற்கு அதை செய்வதற்கான முயற்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம். அந்த அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12,500 பேர் பணி நியமனம் மாவட்ட ஆள் சேர்ப்பு மையங்களிலும், அதைப்போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 12,500 பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதைப்போல் இப்பொழுது 4ஆம் கட்டம் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கணும். இடையில் பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால் அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு. வெகு விரைவில் அந்த முடிவுகளும் வெளியே வரும். கூட்டுறவு தயாரிப்புகளுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கேட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா அது எந்த அளவுக்கு இருக்கும்? கோரிக்கை இன்னும் இல்லை என்று மறுக்கவும் இல்லை. நாங்கள் அதை ரத்து செய்கிறோம் என்று திரும்ப பெறுகிறோம் என்ற அந்த உத்தரவும் இன்னும் வரல. கோரிக்கை அளவிலே இருக்கிறது.